இப்போ உயிர் உள்ள குருவி ஒன்று இருக்கு இல்லையா, அது எதை சித்தரிக்குது? அந்த குருவியை எடுத்துக்கின்றாரு. எடுத்துக்கிட்டு அந்த கேதிரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு எல்லாத்தையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து, செத்த அந்த குருவியினுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அதில் இதெல்லாம் தோய்த்து எடுன்றார். என்னத்தை காட்டுகிறது? இயேசு சிலுவை மரத்தில் தொங்கினார். கேதிரு கட்டை சிலுவை மரத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. சிலுவை மரத்தில் தொங்கினார். தொங்கும்போது உச்சந்தலையில் அவருக்கு முள் கிரீடத்தை சுமத்தினார்கள். வச்சு தலையில் வச்சு அடித்தாங்க. ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கைகள் ஆணிகள் அடித்தார்கள். உடம்பெல்லாம் காயம், சரீரம் உழுத நிலம் போல் ஆயிற்று. எங்கே பார்த்தாலும் ரத்தம். ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவராய், ரத்தத்தில் நனைந்தவராய் இருக்கிறார். சிலுவையில் தொங்குறாரு. அந்த சிலுவை மரம் முழுக்க ரத்தத்தினால் நனைகிறது. அதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்த கட்டையை எடுத்து செத்து போன குருவிகளை துவைக்க சொல்றாங்க. துவைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். என்ன நடக்குது இப்போ? இந்த உயிருள்ள குருவியை யாருக்கு சுட்டி காட்டுது? இந்த செத்த குருவி இயேசுவை சுட்டி காட்டுகிறது. இயேசு சிலுவையில் மரித்த இயேசு, ரத்தம் சிந்தின இயேசு, பாடுபட்ட இயேசு, மண்ணான சரீரத்தில் இந்த உலகத்தில் வந்து இந்த மண்ணான பூமியில வாழ்ந்து இந்த மண்ணிலே தன்னுடைய ஜீவனை விட்டு அந்த இயேசுவை காட்டுகிறது. மண்பாண்டத்தில் செத்த குருவியை போல. அடுத்த குருவி, உயிரோடு இருக்கிற குருவியை கொண்டு போய் ஓப்பன் ஏர்ல பறக்க விட சொல்றாங்க. அது எதை காட்டுகிறது? இந்த குருவி செத்ததுனால பிழைச்ச குருவி இது. அவர் செத்து நமக்கெல்லாம் வாழ்வை உண்டாக்கி இருக்கிறார். நாம தான் பறக்க விடப்பட்ட குருவி மாதிரி. நம்ம செத்திருக்கணும், நாமளும் செத்திருக்கணும். ஆனா நமக்கு பதிலாக அவர் நம்முடைய சாவை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் பறக்க விடப்படுகிறோம். நாம் ஆளும்படியாக, வாழும்படியாக, ஜெயிக்கும்படியாக, முன்னேறும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் பறக்க விடப்படுகிறோம். என்ன மாதிரி காஸ்பல சொல்லுது பாருங்க அது, இந்த வசனங்கள். இது எவ்வளவு பெர்ஃபெக்ட் பிக்சர் பாருங்க. சிலுவையில் என்ன நடந்தது, மீட்பின் கிரியில் என்ன நடந்தது என்பதை பற்றி அப்படியே சித்தரிக்கிற பர்ஃபெக்ட் பிக்சர். மண் பாண்டத்திலே கொல்லப்பட்ட குருவி போல இயேசு இந்த மண்ணான உலகத்தில் பிறந்து மண்ணான உலகத்திலே சாகிறார். ஒரு மண் பாண்டமாக வந்து அவர் மரிக்கிறார், சாகிறார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது அந்த சிலுவை மரம் முழுவதும் அந்த ரத்தத்தால் நனைகிறது. சிவப்பு அங்கி அவர் கொடுத்தப்பட்டு அதிலே பரியாசம் பண்ணப்படுகிறார். அவருடைய விழாவை